அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 459, 460 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் அந்த அசுரா கிளானோட இன்னரிட்டன்ஸ் எடுக்கிறதுக்காக வந்திருப்பாங்க இல்லையா, இன்னமும் உள்ளதாங்க இருக்காங்க. இந்த ஷியாங்கர் இருக்கால, அவன் என்ன பண்ணுறா, ஒரு ஃபர்னஸ் வச்சிருக்கா. அதில் அங்கே இருக்கக்கூடிய எனர்ஜி எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு இருக்கா. நம்ம டிராகன் என்ன பண்ணுது, ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது நல்ல இடமா கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம ஹீரோக்கு ஒரு பெரிய பால் ஆஃப் எனர்ஜி மாதிரி எடுத்து தராங்க. அதை என்ன சொல்கிறாங்கன்னா சோர்ஸ் வெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அசுரா காட் இருக்கான்ல, அவனுடைய சோர்ஸ் வெயினா. இதில் எம்பரர் லா அப்படிங்கிறது இருக்கான். ஸோ நம்ம ஹீரோவை ரிஃபைன் பண்ண சொல்கிறாங்க. இந்த பொண்ணு பார்க்குறா, குட்டி பொண்ணு, ஆத்தாடி இதை நான் மட்டும் ரிஃபைன் பண்ணால் ஸ்ட்ரைட்டாக இம்மார்டல் எம்பரர் ஆகிடுவேனே அப்படிங்கிறா. அவங்க என்ன சொல்கிறாங்க, எம்மா இம்மார்டல் எம்பரர் ஆகணும் அப்படின்னா நீ முதல்ல 4 எலிமெண்ட்ஸை மாஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த விண்டு, ஃபயர், அர்த்தெல்லாம் இருக்குல்ல, அதை நீ மாஸ்டர் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இங்கே இருக்க மொத்த சோர்ஸையுமே நீ ரிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்களாம் சின்ன பசங்க தானே, ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, முதல்ல உங்கள் ஃபவுண்டேஷனை பில்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் எம்பரர் ஆகலான்னு சொல்லிட்டு இந்த 4 பசங்களையும் ஒரு போர்ட்டெல்லாம் அமுச்சு விட்டாங்கப்பா. இப்போ நம்ம டிராகன் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல டயலாக்ங்க, இந்த மாதிரி நானும் என்னோட ஃபவுண்டேஷனை பில்ட் பண்ணுவேன், ஃபியூச்சரில் எம்பரர் ஆவேன் அப்படிங்குது. நம்ம பறவை ஓங்கி ஒரு உதவி விட்டு தூரமாக அமுச்சு விட்ருமா. நம்ம பறவை ஹீரோ என்ன தெரியுமா கேட்குது, அவரோட 2 கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்கள ரிலீஸ் பண்ண சொல்லுது. அவங்கள ரிலீஸ் பண்ண உடனே அவங்க 2 பேரையும் கூட்டிக்கிட்டு சார் ரிஃபைன் பண்ண போறாராமா. இன்னொரு சைடில் நம்ம டிராகன், இந்த மாதிரி எனக்கும் ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, ஏதாவது ட்ரெஷர் கொடுங்க அப்படின்னு கேட்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ ஏற்கனவே எம்பரர் ஆகிட்ட, இங்கே இருக்க லாஸ் எல்லாமே உனக்கு யூஸ்லெஸ்ஸு, நான் என்ன உனக்கு கொடுக்குறது அப்படின்னு கேட்குறாங்க. இது என்ன சொல்லுது, ஏம்மா அப்பெல்லாம் பேசாத, இங்கே அந்த அசுரா காடோடைய இது இருக்குல்ல சோலு, அதை நீ கம்ப்ளீட்டாக அழிச்சு விட்டேன்னு வச்சுக்கோ, அங்கே இருக்க லாஸ் எல்லாத்தையும் நான் அப்சர்வ் பண்ணிப்பேன் அப்படிங்குதுங்க. அவங்க சொல்கிறாங்க, கரெக்டு தான், என்னால் அழிக்க முடியும், ஆனால் நான் ஏன் அழிக்கணும், அதுக்கு பதிலாக நீ எனக்கு என்ன கொடுப்ப அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம டிராகன் என்ன யோசிச்சதுன்னு தெரில. சரிம்மா நீ ஏன் இவ்வளோ சீரியஸாக பேசுகிற, பிரச்சனை இல்லை, இங்கே இருக்க லாஸுமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, நான் அப்புறம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுச்சுங்க. ஸோ இப்போ எல்லாமே என்ன பண்ணுறாங்க, ரிஃபைன் பண்ணுற வேலையில் இறங்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுமே அந்த வேலையில் இறங்குறான். ஆக்சுவலாக அவன் இதுக்கு முன்னாடி ஸ்பாட் பார்த்து ரிஃபைன் பண்ணால, கிட்டத்தட்ட அந்த லெவலில் இருக்குது இதுவுமே, அதுக்கு இது சலைச்சது கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படியே 15 டேஸ் அப்படிங்கிறது போது எல்லாருமே ரிஃபைன்மெண்ட்டை முடிச்சு திரும்ப வராங்க. நம்ம ஹீரோட தங்கச்சி இருக்கால, அவள் குவாசி எம்பரர் லெவல் ரீச் ஆயிட்டா. அது மட்டும் இல்லாமல் அவகிட்ட ஒரு குட்டி ஃபர்னஸ் இருந்ததுல, அது 6 ட்ரைப்லேஷன் லெவலுக்கு வந்துருச்சுங்க. அந்த ஃபர்னஸ்க்குள்ள ஒரு சோல் ஃப்ராக்மெண்ட் இருக்கு. அதை நம்ம டிராகனும் சென்ஸ் பண்ணிடுச்சு, ஹீரோவும் சென்ஸ் பண்ணிட்டான். அந்த சோல் ஃப்ராக்மெண்ட் என்ன பண்ணுது, இவளை பொசஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுது. இவ உடம்புல அந்த ஷுவன் யூனிவர்ஸோடைய பிளட் லைன் இருக்குல்ல, ஸோ இவ உடம்ப பொசஸ் பண்ணிட்டா சாருமே அந்த யூனிவர்ஸ்க்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறாரு. ஆனால் அங்கே இருக்க கார்டியன் சும்மா விட்டுருவாங்களா, டைம் ரிவர்ஸில் போட்டு அப்படியே தொக்கா தனியாக பிரித்து கொண்டு வந்துட்டாங்க. இவன் பார்க்குறான். அவங்க என்ன கேட்குறாங்க, ஏண்டா எவ்வளோ தைரியம் இருந்தால் நான் இருக்கும் போதே பொசஷன் ட்ரை பண்ணுவேன் நீ அப்படிங்கிறாங்க. இவன் செம்ம காண்டாயிட்டாங்க. இங்கே பாரு, இன்னைக்கு இந்த சீலை உடச்சி உலகத்துக்குள்ளே கண்டிப்பாக நான் திரும்ப போயே தீருவேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோ அங்கே இருக்கவங்க எல்லாருமே ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, டேய் நீ ஒரு தம்மா துண்டு சோல் ஃப்ராக்மெண்ட்டு, உன்னை அழிக்க முடியாதுன்னு நினச்சியா அப்படிங்கிறாங்க. நம்ம பறவையும் சரி, நம்ம டிராகன் ஃபிஷ்ஷும் சரி, ஆத்தாடி மாஸ்டர் விட்டு கொஞ்ச நேரம் கூட தூரம் போக முடியாது போல தெரியுதே, எங்கே போனாலும் ஆபத்தாக இருக்கேன்னு சொல்லிட்டு புலம்புதுங்க. அந்த சோல் ஃப்ராக்மெண்ட்டு கார்டியனை பார்த்து கேட்குது, ஏம்மா நீயே ஒரு சோல் ஃப்ராக்மெண்ட் தான், உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குது. இப்போ இந்த பொண்ணு யோசிக்கிறா, டேய் நான் உன்னோட கிளானை சேர்ந்தவன், அதை கூட யோசிக்காம என்னோட பாடியை பொசஸ் பண்ணலான்னு பார்க்குறியே, கேடு கட்டவன்டா நீ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உன்னை பாதுகாக்கிறேன் அப்படிங்கிறான். அந்த கார்டியன் என்ன சொல்கிறாங்க, இன்னைக்கு உன்னோட சோலை மொத்தமாக அழிக்கிறேனா இல்லையா பாடுறா அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோ பார்க்குறான், ஓ இதான் ஹாஃப் டிரான்சென்டென்டல் பவரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆனாலும் அந்த சோல் ஃப்ராக்மெண்ட் அடங்க மாட்டேங்குதுங்க. என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு நான் சண்டை போட்டே தீருவேன்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு சண்டை போட ஆரம்பிக்குது. சோர்ஸ் எனர்ஜிலாம் பேர்ன் பண்ணி சண்டை போடுது. நம்ம டிராகன், சோர்ஸ் எனர்ஜிலாம் வேஸ்ட்டாக போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம டிராகன் ஃபீல் பண்ணுதுங்க. ஆனால் அவங்க விடலை, அதை பிடிச்சி அடக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம ஆட்கள் எல்லாரையுமே மொத்தமாக ஒன்றா பிடிச்சி வெளியில் அனுப்பலான்னு பார்க்குறாங்க. இப்போ உள்ளுக்குள்ளே சண்டை போடுறாங்கல்ல, அந்த எனர்ஜி வெளியில் இருக்கவங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஆஹா, உள்ளுக்குள்ளே ஏதோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு போல தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோலாம் வெளியில் விழுந்துட்டாங்க. ஷியாங்கர் பார்த்தீங்கன்னா குவாசி எம்பரர் ஆகிட்டால, ஸோ இவங்கெல்லாம் பார்க்குறாங்க, உள்ளுக்குள்ளே அவளுக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு போல தெரியுதுன்னு பார்க்குறாங்க. இன்னொருத்த என்ன சொல்கிறான், அவள் குவாசி எம்பரர் தான் ஆயிருக்கா, அப்போ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிலாம் எதுவும் கிடைக்கல, ஆனால் அந்த எம்பரர் பையன் இருக்கான் பாரு, அவன் உடம்புல இருக்க ஆரா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, டீப்பாக இருக்குது அப்படிங்கிறான். இப்போது உள்ளுக்குள்ளே இருந்து அந்த கார்டியன் என்ன பண்ணுறாங்க, அந்த அசுரா காடோடைய சோல் ஃப்ராக்மெண்ட் இருக்குல்ல, அதை இவங்கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு என்ன சொல்கிறாங்க, இது யார் கையிலையும் போயிடாமல் பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. இதை பார்த்தோன்னா மற்றவங்களாம் சும்மா இருப்பானுங்களா, ஆல்ரெடி பிளானை போட்டானுங்க. நம்ம ஹீரோவும் கண்டிப்பாக நான் பார்த்துக்கிறேங்க அப்படிங்கிறான். இப்போது என்ன நடக்குது, அந்த இடமே இடிய ஆரம்பிக்குதுங்க. அப்போ அந்த கார்டியன் அங்கேருந்து மறைஞ்சு போயிட்டாங்கன்னு அர்த்தம். ஓடுங்கடான்னு சொல்லிட்டு எல்லாம் தெரிச்சு ஓடுறானுங்க ஒவ்வொரு பக்கம்.
நம்ம மக்களும் பார்த்தீங்கன்னா வேற ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க டெலிபோர்ட் ஆகி. இப்போ ஷியாங்கோட அப்பா கேட்குறாரு, என்னம்மா அல்டிமேட் இன்னரிட்டன்ஸ் கிடைச்சதா அப்படின்னு கேட்குறாரு. அவளுக்கு உள்ளுக்குள்ள நடந்த சம்பவத்துல அசுரா கிளான் மேல இருந்த நம்பிக்கையே போச்சு. அந்த அபிப்பிராயம் கம்ப்ளீட்டா மாறி போச்சு. அதான் யோசிக்கிறா, இதை எப்படி அப்பா கிட்ட சொல்றதுன்னு யோசிக்கிறா. நம்ம ஹீரோ என்ன கேட்குறான், நீ இங்கேயே இருக்கியா இல்லை என் கூட திரும்ப வரியா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நம்ம யூனிவர்ஸ் இருக்குல்ல அங்கே வரியான்னு கேட்குறான். ஆக்சுவலாக அவளுமே கூட வரேன்னு தான் சொல்கிறா. ஏன்னா இந்த இடத்துல லாஸ் எல்லாமே வந்து பிரேக் ஆயிருக்கு. அவங்க அப்பா அம்மா என்ன சொல்கிறாரு, அங்கே லாஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக இருக்குது, உனக்கு அங்கே தான் சரி அப்படிங்கிறாரு. நம்ம டிராகன் என்ன சொல்லுது, இங்கே பாரு இங்கே என்ன பேசலாம் டைம் கிடையாது, முதல்ல கிளம்புவோம் அப்படிங்குது. ஆனால் டிராகனால் நகர முடியல, யாராலையுமே நகர முடியல. ஒரு டிரான்செண்டன்ட் ரெல்மை சேர்ந்தவன் சண்டை போட வந்திருக்கான். யாரா அப்படின்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி ஒரு ஃபீனிக்ஸ் வந்துட்டு போச்சுல்ல, அவன் தாங்க. அவன் வரும்போது என்ன சொல்கிறான், ஏண்டா என் உலகத்து ட்ரெஷரை எடுத்துக்கிட்டு இங்கேருந்து கிளம்பி போயிடுவியா நீ, உன்னை விடமாட்டேன்டா அப்படிங்கிறான். ஆனால் நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அங்கே இன்னொருத்தர் வராருங்க. யாரா அப்படின்னு பார்த்தா நம்ம தொங்தியன் ஸ்வாட் மாஸ்டர், அவர் தான் வந்திருக்காரு. அவன் என்ன கேட்குறான், என்னடா தொங்தியன் கத்தி எடுத்துகிட்டு வந்தியா சண்டை போகிறதுக்கு அப்படிங்கிறாப்புல. இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த லேடியுமே வராங்க. போன வாட்டி அடி வாங்கிட்டு போனால, அவன் என்ன சொல்கிறா, இங்கே பாரு நீ வெளியாளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் ஓவர் அப்படிங்கிறாங்க. அவர் பார்க்குறாரு, என்னது ஓவரான்னு சொல்லிட்டு ஃபாரிஸ் லேயிங் ஃபார்மேஷன் எடுத்து சம்மடி அடிக்கிறாருங்க. இவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு இன்னொருத்தரும் வராருங்க. அந்த மனுஷனை வந்து அந்த லேடியை சம்மடி அடிக்கிறாரு. இப்போ அவன் வந்து இன்னொருத்தர்கிட்ட ஹெல்ப் கேட்குறா. இப்படியே ஒவ்வொருத்தனா இந்த ஒரு இடத்துக்கு ஏகப்பட்ட பேர் வந்துட்டாங்க. நம்ம டிராகன் ஃபிஷ்லாம் அதிர்ந்து போகுது. ஆஹா, இத்தனை டிரான்செண்டன்ட் பீப்புளா, டேய் நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்னு புலம்புதுங்க. நம்ம பறவை அந்த யூனிவர்சல் எங்கே தான் போச்சு, இன்னும் ஆளை காணோம் அப்படின்னு கேட்குது. டிராகன் என்ன சொல்லுதுன்னா, இவங்கெல்லாம் டிரான்செண்டன்ட் ரெல்மை சேர்ந்தவங்க, இவங்க கிட்ட வந்து அதால் எப்படி சண்டை போட முடியும், யூனிவர்ஸே மொத்தமாக அழிஞ்சு போயிடும். ஆனால் அந்த இடத்துக்கு அந்த வில்லும் வருதுங்க. யூனிவர்சல் வந்து என்ன சொல்லுது, நீங்கள் மட்டும் இப்படியே சண்டை போட்டிங்க இந்த யூனிவர்ஸே மொத்தமாக அழிஞ்சு போயிடும், பரவாயில்லையா அப்படிங்குது. அப்புறம் நம்ம ஆட்களை பார்த்து ஏலியன் பீப்பிள்லாம் இங்கே இருக்க முடியாது, கிளம்பி போங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அமுச்சு விட்டுச்சு. இங்கே இருக்கிறவங்களுக்கு நல்லாவே புரியுது அந்த யூனிவர்சல் நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது நல்லாவே புரியுது. மொத்தத்தில் ஆளும் போயாச்சு, ட்ரெஷரும் போயாச்சு. இவங்க என்ன பண்ண போகிறாங்க, இவங்களும் கிளம்பி போயிட்டாங்க. அங்கிள் எனக்கு என்ன வருத்தம்னா, இத்தனை எக்ஸ்பர்ட்ஸ் வந்தாங்க சண்டை போடுவாங்க அப்படின்னு பார்த்தா பொசுக்குன்னு முடிஞ்சிச்சேன்னு யோசிக்கிறாங்க. அங்கே நம்ம ஆட்கள் எல்லாமே அவங்க யூனிவர்ஸ்க்கு போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ தான் நம்ம ஆட்கள் எல்லாருக்குமே ஒரு பெருமூச்சே வருது. அப்பாடி நல்ல வேலை திரும்ப வந்துட்டோண்டா, இந்த பயணம் ரொம்ப டேஞ்சரஸாக இருந்ததுடான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஸோ இதுக்கு மேலே நம்ம ஹீரோடைய பயணம் எங்கே போகுதுன்றதை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.